ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் கார்டு மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா இதுதான் இந்த மான்வாவோட வந்த எபிசோட்ல கடைசி எபிசோடு. நான் எவ்வளவு தூரம் தான் சாப்டர்ஸே வந்தது. ஸோ இதுக்கு மேல வந்தா நான் அப்டேட் பண்றேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம டோஜன் மறைஞ்சு போயிருப்பான்ல, டோஜனை தேடி வந்திருப்பா. அந்த இடத்துல இருக்க விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டா. ஏன்னா அந்த இடத்துல அவ சொன்ன அந்த பெரிய மாஸ்டர் கைசரியன் அது கீழே கிடக்குது. நம்ம டோஜனை நோண்டின்னு இருக்கான் குத்தி குடைஞ்சு. பாக்குற ஜூயாங்கால எதையுமே நம்ப முடியல. கைசரியன் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பவர்ஃபுல்லான மாஸ்டர். எப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடியே பார்க்குன்னு ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ அவனும் இந்த கைசரியனை ஹன் பண்ணிருக்கான். அதுக்கே அவன் 30க்கும் மேல நிறைய ஏ ரேங்க் ஹீரோஸ கொண்டு போனான். ஆனா அந்த 30 ஏ ரேங்க் ஹீரோஸால பெருசா எதுவும் பண்ண முடியல. போனவங்க எல்லாருமே அங்க இறந்து போயிட்டாங்க. கடைசியில நம்ம பாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உயிரோடவே தப்பிச்சிருப்பான். கிட்டத்தட்ட அவனோட நிலைமையும் அங்க முடியற மாதிரி போயிருக்கும். ஆனா அவன் அங்க விட்டு கொடுக்கல. திரும்ப அவன் டிசைட் பண்ணான், அந்த கைசரியன் அதை வந்து நான் கொல்லாம விட மாட்டேன்னு. அதனால ஒரு எஸ் ரேங்க் ஹீரோவோடவும் ஒரு 200 ஏ ரேங்க் ஹீரோவோடவும் அந்த மிஷினுக்கு அவங்க திரும்பவும் வந்தாங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்திருக்குமா. எல்லாருமே கைசரியனோட விங்ஸை தான் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா அப்பதான் அதால பறக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருமே டார்கெட் பண்ணி தாக்குனாங்க. ஆனா அவளைக்கும் கைசரியன் முன்னாடி அந்த பாதி ஆளுங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த 200 பேர்ல பாதி ஹீரோஸ் அப்படியே இறந்து போயிட்டாங்க. ஹீரோஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்குமா. இதனால ஹீரோஸ் தாங்க ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப பாக்குற இந்த விஷயம் இதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெகா கில்டு இதுல இருக்க பார்க்கே அவ்வளவு பேரை கொண்டு போய் தோக்கடிக்க முடியாத இந்த கைசரியன் அதை இவன் அசால்ட்டா தனியால கொண்டுட்டான். அதே மாதிரி பார்க்கோட ஏ ரேங்க் ஹீரோ நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களா. அதான் அந்த விஷயம் வந்து 3 மாசம் ஆயிருக்கலாம். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இது பெரிய லாஸா தான் இருக்கு. அங்க ஜூயாங்கோ அப்படியே நம்ம ஹீரோவை உத்து பாத்துக்கினே இருக்கலாம். அங்க டோஜன் சொல்றான், இந்த மாதிரி நீ என்னதான் உத்து பார்த்தாலும் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காதமா. ஏன்னா நீ எதுவுமே இங்க பண்ணல. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா. நான் ஒண்டி இந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா கண்டிப்பா இவன் கைசரியனை கொண்டான்னு சொன்னா நம்பி இருக்க மாட்டேன். ஆனா இப்ப என்னோட கண்ணாலேயே பாத்துட்டேன். கண்டிப்பா அந்த பெரிய மாஸ்டரை கொண்ட மாதிரி இதையும் ஒரே ஸ்டைக்ல முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஸ்டோன் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அங்க ஹீரோவும் சொல்றான், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். உன்னோட கைடன்ஸ் ஒண்ணு எனக்கு வேணாம். உள்ள இருக்கிற மீதி விஷயங்களை நானே பாத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறானா. அங்க பின்னாடியே ஜூயாங்கும் கேக்குறா, அட இரு, இந்த கைசரியன் இதோட மத்த பொருள் எல்லாம் நீ எடுக்கலையா? அதோட வேல்யூ அதெல்லாம் ரொம்ப அதிகம்பா. அதோட நகம், ஸ்கின், ஃபெதர் இந்த மாதிரி விஷயம்லாம் இல்ல எனக்கு வந்து அது மேல டைம் மிஸ் பண்ண விரும்பல. அதை நான் பண்றதுக்கு இன்னமும் நிறைய மானா ஸ்டோன்ஸ் என்னால கலெக்ட் பண்ண முடியும். அது வேணும்னா நீ எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வழியை காட்டினல, அதுக்கான கைடன்ஸ் ஃபீயா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இல்ல எனக்கெல்லாம் இது வேணாம். இதுக்கப்புறம் அந்த இடத்துல சாந்தரம் இது அந்த இடத்துல மூட்டையா நம்ம ஹீரோ தூக்கி போட அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது முழுக்க மேஜிக் ஸ்டோன் தான் இருக்கே. உன்னால நம்ப முடியுது. இத எப்படி இவன் இதை பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் கொண்டு வந்த அந்த மூட்டை அதை ஒண்டி நம்ம கில்டு ஆளுங்க தேடி இருந்தா கண்டிப்பா ஒரு 3 முழு நாள் ஆயிருக்கும். ஆனா இவன் என்னன்னா ஒரு நாள்ல இந்த மாதிரி நிறைய மூட்டைகளை கொண்டு வந்திருக்கான். உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி நம்மளுக்கு இன்னமும் தெரியல. அதே மாதிரி ஜூயாங் சொன்னபடி பார்த்தா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏன்னா ஜூயாங் சொன்னாங்க, ஏன்னா ஒரு தனியாலாவே ஒரு கைசரினை இவன் ஒட்டுமொத்தமா கொன்னானா, அதுவும் எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாம. அப்படி பார்த்தா இந்த கொரியாவோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோனா அது நம்ம டோஜன் தான். கொரியான்னு இல்ல, இந்த உலகத்திலேயே அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம டோஜன் பண்ற வேலை அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்படி இவங்க யோசிக்க அவன் இன்னொரு மூட்டையை கொண்டு வந்து போறான். அவங்களோட கண்ணை இன்னமும் நம்ப முடியல. டோஜனும் ஜூயாங்கும் பேச இதை பாக்குறதுக்கு அவங்க 2 பேரும் அந்த ஏ ரேங்க் ஹீரோஸுக்கு ஏதோ ஃபிளட் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஃபிளட் பண்றாங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. அவ பயங்கரமா கத்தின்னு இருக்கா. இப்படி இவங்க பண்றது பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமான கப்புள்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம டோஜனும் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான். ஜூயாங்க பத்தி சொல்லவே தேவையில்ல. அந்த ஏ ரேங்க் பொண்ணு கொண்டு தெரியுது இவங்க ஒன்னும் ஃபிளட் பண்ணலன்னு. ஜாங்க் பாக்குறதுலயே புரியுது நம்ம ஜூயாங்க போட்டு அவன் கத்துறான்னு. இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்ல. நம்ம ஜூயாங்கியே இப்படி கத்துறான். அவன் அங்க டைரக்டா நம்ம ஹீரோ ஒரு பேக தூக்கி தரான், இந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறானா. இதை பாக்குற அந்த ஜாங்க்கு ஒண்ணுமே புரியல. ஆமா என்ன அவன் அப்படியே போறான், இவன் அங்க பாய் கூட அவன் சொல்லல. ஜாங்கோ வந்து கேக்குறான், ஆமா இந்த பேக் நிறைய இருக்க விஷயத்த எதுக்கு அவரு குத்துட்டு போறாரு? இதுவா நாங்க என்ன பேசிக்கணும்னா, கொரியா வந்து உன்னோட விஷயத்த கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் ஒரே நைத்துல ஓஹோன்னு ஆயிடுவேன்னு நான் சொன்னேன். ஆனா நம்ம டோஜனுக்கு அது பிடிக்கல. அவன் முடியாது, எனக்கு ஸ்பாட் லைட்ல இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அட என்ன சொல்றீங்க, இவன் ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கான். இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேன்.
வருது. அங்க என்னன்னு தெரியல, நம்ம ஜூயாங்கும் ரொம்ப பிளஷ் ஆகுறான். அதேதான் நானும் அதேதான் யோசிக்கிறேன். இல்லையே நம்மளுக்கு தெரியுது நம்ம ஜூயாங் இருக்கால, அவ நம்ம டோஜனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு. இப்ப பாக்கலாம் இதுக்கப்புறம் கதை வந்து எப்படி போகுதுன்னு. இது வரைக்கும் தான் சாப்டர்ஸே வந்திருக்கு, நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் போது நான் 1-2 சாப்டர்ஸ் வரட்டும், கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.